நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இப்போ இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளங்களில் நிறைய நண்பர்கள் இந்த அவங்களுக்கான பதிவு போடுங்க, இந்த இவங்களுக்கான பதிவு போடுங்க அப்படின்ற காணாமல் போனவர்களை பற்றிய தகவல்கள்னு நிறையா போட சொல்லி நண்பர்கள் கேட்குறீங்க. தயவுசெய்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. காணாமல் போனவர்கள் அப்படின்றவங்கள பற்றின தகவல் நாம் போடுறோம் நம்ம தளத்தில் அப்படின்னால், கண்டிப்பான முறையில் அவங்க குடும்பத்தில் இருந்து அவர் காணாமல் போயிட்டாருன்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதனுடைய எஃப்ஐஆர் காப்பி வாங்கி நம்மக்கிட்ட கொடுத்தால் மட்டும்தான் நாம் அவங்க ஃபோட்டோவை போட்டு பார்ப்போம். அப்படி பார்க்குறோம் அப்படின்னா அதுலேயும் குறிப்பாக நம்ம டிரைவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது நாம் செஞ்சு கொடுக்க முடியும். ஏன்னா பொதுமக்களுக்கு பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய இது இல்லை. ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 140-150 கோடி பேர் உள்ள நாடு. நம்ம தமிழ்நாட்டிலே எனக்கு 15 கோடி பேர் இருக்கோம். எல்லோரும் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா முடியாது. நம்ம சங்கத்தில் உறுப்பினர் கார்டு வாங்கி உள்ள நபர்கள் மட்டும், டிரைவராக இருக்கிறவங்க, நம்ம சங்கத்தில் உறுப்பினராக கார்டு வாங்கி பயணிக்கிறவங்க, அவங்களுடைய சார்ந்த குடும்பம், அவங்க சொந்த பந்தம், அந்த டிரைவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா அவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த எஃப்ஐஆர் காப்பி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தால் அவருடைய ஃபோட்டோவை போட்டு நம்ம நண்பர்களை எங்கே பார்த்தாலும் தகவல் தெரியப்படுத்துங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா நாம் தெரியப்படுத்த முடியாது. அதை நண்பர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்த கட்டமாக என்ன பதிவு பார்த்திங்கன்னா, இந்த ரத்தம் தேவை அப்படின்றத நண்பர்கள் டெய்லி ஒரு 10-15 பேருக்கு கேட்குறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க நண்பர்களே, ரத்தம் கொடுப்பது நன்மைக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சட்டியில் இருந்தாதே அகப்பையில் வரும். முதல் விஷயம், நாம் இரத்த தான தளம் எதற்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஓட்டுநர் சொந்தங்கள், நம்ம சங்கத்தில் இருக்கிற குடும்ப நண்பர்களுக்கு ஒரு உதவின்றப்போ உடனே ஓடி போய் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நாம் இரத்த தான தளம் வச்சுருக்கோம். அப்போ நம்ம சங்கத்தில் இருக்கிற நபர் இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி, இல்லை என் அண்ணன் ஃபேமிலி, இல்லை என் தங்கச்சி ஃபேமிலி, என்னுடைய சொந்தம், இவங்களுக்கு இந்த ஆப்ரேஷனுக்காக ரத்தம் தேவை அப்படின்னு கேட்கும்போது நாம் செஞ்சு கொடுக்க முடியும். அதுக்காக தான் நாம் இரத்த தான தளம் வச்சுருக்கோம். யாருன்னே தெரியாதவங்க ரத்தம் தேவைன்னு போட்ட மெசேஜுகளையாக கொண்டு வந்து எடுத்து நம்ம தளத்தில் போடுறீங்க. கண்டிப்பாக அதில் எந்த யூஸும் இல்லை. அவங்களுக்கு நம்ம ரத்தம் கொடுக்க போகிறதும் இல்லை. ஏன்னா நண்பர்கள் நீங்கள் போடுறதில் நிறையா பேருக்கு ஃபோன் போட்டு கேட்கும்போது, இது போன மாதம் நான் ரத்த தானத்துக்கு கேட்டேங்க, நீங்கள் இந்த மாதம் ஃபோன் போடுறீங்க, ஆப்ரேஷனே முடிஞ்சுங்க, ஏங்க நான் போட்டு 6 மாதம் ஆச்சுங்க, இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க, இப்படி பிரச்சனைகள்லாம் வருது. இதையே பார்த்துட்டு உட்கார்றது நம்ம வேலை இல்லை. ரத்தம் தேவையா? கண்டிப்பாக கொடுக்கப்படும். நம்ம சங்க உறுப்பினர்கள், நம்ம சங்க உறுப்பினர்களினுடைய சொந்த பந்தங்களுக்கு நம்ம நண்பர்கள் வழியாக ரத்தம் கொடுக்கப்படும். கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் நீங்கள் கொண்டு வந்து ஃபார்வர்டாக போடுற மெசேஜுகளுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றத நண்பர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி நண்பர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் தளங்களில் ஒரு டிரைவருக்கு அங்கே பிரச்சனை, ஒரு டிரைவருக்கு இங்கே பிரச்சனைன்ற அந்த வீடியோ லிங்கை கொண்டு வந்து போடுறீங்க. உண்மையிலேயே அந்த லிங்க் போடுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை நடக்குது தெரியப்படுத்துங்க பாப்பா. பழைய வீடியோ மெசேஜுக்கு அந்த லிங்க்குகளை கொண்டு வந்து தளத்தில் போடுறீங்க. அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் கொண்டு வந்து போடுறீங்க. இது நீங்கள் ஒரு நன்மை பண்ணிட்டதாக, உங்களுக்கு ஏதோ பெருசாக புண்ணியம் கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வருதா, அந்த வீடியோவை அனுப்பிச்ச நபர்கிட்ட இந்த வீடியோவை போட்ட நபர் யார், அவருடைய நம்பரை கொடு, நான் கரண்டில் பேசுகிறேன். அத்தனை உதவி நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். ஒரு டிரைவருக்கு பிரச்சனை பாதிக்கப்பட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கான உதவி நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும். முதல்ல அவர் நம்மளுடைய தொடர்பில் வரணும். அதுக்கான ஏற்பாடு உங்களால் பண்ண முடியுமா? பண்ண முடியும்னா நீங்கள் செய்யுங்க. அந்த வீடியோவை கொண்டு வந்து என்னுடைய தனி வாட்ஸ்அப்பில்
போடுங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபரினுடைய நம்பரையும் போடுங்க. பேசுவோம், செஞ்சு கொடுப்போம். சும்மா சும்மா தேவையில்லாத லிங்க்குகளை கொண்டு வந்து போட வேண்டாம். நீங்கள் பெருசாக புண்ணியம் பண்ணிட்ட மாதிரி நினைக்கிறீங்க. ஒன்றுமே கிடையாது. இறந்து புதைந்த செய்தியெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் நம்மளுடைய தளங்களில் ஒரு லிங்க் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அவரை பற்றின நேரடி மொபைல் நம்பர், அவருடைய தொடர்பு இருந்தால் மட்டும் அனுப்புங்க. இல்லைன்னா அனுப்பாதீங்க நண்பர்களே. அதையும் நான் நண்பர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலில் ஒரு பிரயோஜனமான விஷயம் இருக்கணும். சும்மா பார்வடுன்னு போட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத செயல்களை நண்பர்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம். மற்ற நபர்களினுடைய நேரத்தையும் மொபைலில் இருக்கிற டேட்டாவையும் காலி பண்ண வேண்டாம். நன்றி நண்பர்களே.